ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஆரோக்போ சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு கிச்சன் ரெசிபி பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்கிட்ட நம்ம சேனலில் ஏன் இப்போதைக்கு ரீசெண்டாக கிச்சன் ரெசிபிஸ் எதுவுமே அப்லோட் பண்ண மாட்டேங்கிங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனால இன்றைக்கி ஒரு கிச்சன் ரெசிபி பற்றி தான் பார்க்க போகிறோம். மஷ்ரூம் 65 பிரியாணி எப்படி பண்ணுறது, காளானில் 65 பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். குக்கரில் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறது, அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் மஷ்ரூம் 65 பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு 400 கிராம் மஷ்ரூமை, ஒரு மஷ்ரூமை ரெண்டு துண்டாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், அப்புறம் நம்மளோட தேவைக்கு தக்கன உப்பு, அப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ரெடி பண்ணும்போது நான் வீடியோ எடுக்கலை. அப்புறம் தான் யோசித்தேன் இதை வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அதனால தான் இந்த மிக்ஸ் பண்ணுற பார்ட் மட்டும் வீடியோ மிஸ் ஆகிருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நம்ம காலிஃப்ளவர் 65 அந்த மாதிரிலாம் 65 பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். பட் காலிஃப்ளவர் 65லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஊற வைப்போம். பட் இதில் வந்து அப்படி ஊற வைக்கக்கூடாது. ஊற வச்சோம் அப்படின்னா காளான்லேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிரும். ஸோ உடனே நம்ம விரவுன அடுத்த செகண்டே நம்ம வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து அது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு அப்புறமா தான் நம்ம பிரியாணி வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ பிரியாணி பண்ணுறதுக்கு குக்கரை வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் பிரியாணி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்தோம் அப்படின்னா நம்ம பிரியாணி சாப்பிடும்போது அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். அடுத்ததாக ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் வந்து உங்களோட காரத்துக்கு தக்கன எடுத்துக்கோங்க. ஆனியன் வந்து நம்ம எப்போதுமே வந்து நிறைய சேர்த்தோம் அப்படின்னா பிரியாணியோட ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் வந்து செமையாக இருக்கும். ஸோ 3 ஆனியன் எடுத்திருக்கேன். இப்போ இது வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு எடுத்திருக்கேன். ஃபுல் உப்பு எடுக்கலை, பிரியாணிக்கு தேவையான ஃபுல் உப்பு எடுக்கலை, கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். அடுத்ததாக 2 தக்காளியை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து இப்போ ஒரு 3 ஆனியன் எடுக்கிங்கன்னா 2 தக்காளி ஓகேவாக இருக்கும். தக்காளி எக்ஸ்ட்ரா போட்டோம் அப்படின்னா புளிக்கிற மாதிரி இருக்கும், அது தக்காளி சாதம் மாதிரி ஆயிரும். ஸோ ஒரு 2 தக்காளி ஓகே தான். இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் நல்லா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து வதக்கணும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனைலாம் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்மெல்லெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கும் போதே நமக்கு வந்து அந்த ஒரு ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிரும். இப்போ இந்த எண்ணெயும் நெய்யுமாலாம் வந்து பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சமாக புதினா இலை, இது 2ஐயும் ஆட் பண்ணிக்கலாம். மல்லி இலையும் புதினா இலையும் நம்ம கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா பிரியாணி வந்து வேறு லெவலில் இருக்கும், சூப்பராக இருக்கும். அதனால் நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா அதோட ஃப்ளேவர் ஃபுல்லாக உள்ளே இறங்கும். அடுத்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிரையும் பிரியாணி மசாலாவையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து மிக்ஸ் பண்ணி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ நான் 1.5 ஸ்பூன் தயிர் மட்டும் தனியாக ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் உங்களோட காரத்துக்கு தக்கன நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இது சின்ன ஸ்பூனுங்கிறதுனால 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அடுத்து உப்பு வந்து நம்ம அப்பில் கொஞ்சம் போட்டோம், மீதி இருக்க உப்பை வந்து இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த எல்லா மசாலாவும் நல்லா வந்து அதோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுக்கணும். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணோம், அதாவது எல்லா மசாலாவும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ரைஸ் சேர்த்துக்கலாம். இது நம்ம மஷ்ரூம் பிரியாணி பண்ணுறோம் அப்படின்னா மஷ்ரூமை வந்து இப்போவே வந்து நம்ம சேர்த்துருக்கணும். நம்ம 65ங்கிறதுனால அதை நம்ம தனியாக லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 4 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன், பாஸ்மதி ரைஸ். நீங்கள்
சீரக சம்பா ரைஸ் கிடைச்சாலும் பண்ணலாம், அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அந்த அரிசியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த மசாலாவோட அந்த அரிசி வந்து மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.25 கிளாஸ் தண்ணி நான் எடுத்திருக்கேன். இதே இது நான் அரிசியை ஊற வச்சதுனால நான் வந்து 1 கிளாஸ் அரிசிக்கு 1.25 தண்ணி எடுத்திருக்கேன். அரிசி ஊற வைக்கல, ஒரு 5 நிமிஷம் தான் நான் ஊற வச்சேன், இல்லை ஒரு 10 நிமிஷம் தான் ஊற வச்சேன், சடனாக நான் பிரியாணி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 1 கிளாஸ் ரைஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு 1/4 லெமனை வந்து ஜூஸ் எடுத்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். லெமன் ஜூஸ் ஊற்றினோம் அப்படின்னா ரைஸ் வந்து பிரியாணி ரைஸ் வந்து நல்லா உதிரியாக கிடைக்கும். அதுக்காக அந்த லெமன் ஜூஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ லாஸ்ட்டாகவும் நம்ம கொஞ்சம் மல்லி இலையும் புதினாவும் போட்டோம் அப்படின்னா பிரியாணி சூப்பராக இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். அது போட்டு அப்பளம் போட்டு வந்து வதங்கிருச்சு. இப்போ வந்து லாஸ்ட்டாக தூவி விட்டோம் அப்படின்னா பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து குக்கர் வந்து விசில் வச்சிடலாம். குக்கரை மூடியாச்சு. ஒரே ஒரு விசில் வந்தால் போதும். நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ நல்லா அந்த ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை ஓப்பன் பண்ணும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பெரிய கரண்டியை வச்சு, நார்மலாக நம்ம யூஸ் பண்ண கரண்டியை வச்சு பிரியாணி வந்து கிளறி விடவே கூடாது. ஒரு சின்ன ஸ்பூனோ அப்படி இல்லைனா நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க கரண்டியோட பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அடியில் இருக்கக்கூடிய இதை வச்சு நம்ம கிளறி விடணும். இப்போ கிளறி விட்டாச்சு, நல்லா வந்திருக்கு பிரியாணி. இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம இந்த 65 பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மஷ்ரூமை, அதை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிவிட்டு இதையுமே நம்ம வந்து லைட்டாக தான் கிண்டி விடணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ரைஸை கொஞ்சம் வச்சுட்டு பிளேட்டில் வச்சுட்டு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கூட நம்ம கிளறி விட்டு சர்வ் பண்ணலாம். நல்லாயிருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.